வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஆக்சுவலாங்க அங்கேருந்து காஞ்சிபுரம் போயிருந்தேன். போயிட்டு எங்கே கேமரா எடுத்தாலும் நாட் அலவுடு, கேமரா எடுக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதான் என்னடா கேமரா எடுத்தாலே நாட் அலோன்றாங்களே அப்படின்ற மாதிரி. கோயில் ஃபுல்லாக கோயில், அதே மாதிரி ஜவுளி உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரம்னா சேம். அங்கே எதுக்கு எடுத்துக்கிட்டு சரி ஸ்ட்ரைட்டாக நம்ம நேராக 16வது நாள் இங்கேயே வந்துடலாம்னு சொல்லிவிட்டு நேராக இங்கேயே வந்துட்டு லைட்டாக குளிச்சுட்டு கொஞ்சம் இப்போ தான் ட்ரெஸ்ஸு காஞ்சிருக்கு, குளிச்சுட்டு அப்படியே நம்ம சென்னையிலேருந்து அப்படியே ஒவ்வொரு ஊராக இந்த பாண்டிச்சேரி அந்த மாதிரி சைடு போயிட்டே இருக்கலாம். புதுசாக எதாவது கவர் பண்ணலாம். எப்போயுமே கோயில் தானே கவர் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் புதுசாக எதாவது கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அதான் இப்போது நேராக பீச்சுக்கு வந்தேன். அன்றைக்கி நைட்டு காஞ்சிபுரம் ஒருத்தர் லிஃப்ட்டு கொடுத்துரு. அன்றைக்கி நைட்டே நான் நேராக இங்கே கிளம்பி வந்துட்டேன். நேராக சென்னைக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் உள்ளே போனேன். ஜஸ்ட்டு ஒரு சில வீடியோஸ் எடுத்தேன். பட் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு நேராக இங்கே நம்ம சென்னை வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து லைட்டாக ஒரு வியூ பார்த்துட்டு நம்ம அப்படியே அடுத்தடுத்துன்னு போயிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரீசெண்டாக பழனியில் எடுத்திருந்தேன் நிறைய ஃபுட்டேஜ், அதெல்லாம் கரெக்டாகி டெலீட் ஆகிடுச்சு. சேம் காஞ்சிபுரத்துலேயும் ஒரு சில வீடியோஸ் எடுத்திருந்தேன், கோயிலுக்கு உள்ளெல்லாம் போய் எடுத்திருந்தேன். பட் அதுவும் கரப்ஷன் அப்படின்ற மாதிரி தான் காமிக்குது. தெரில, எடிட் பண்ணும்போது எப்படி ஆகும்னு தெரில. மேபி அது எடிட் வராமல் கூட இருக்கலாம். ஏன்னா சில ஃபுட்டேஜஸ் காஞ்சிபுரம் எடுக்கும்போதே மெமரி ஃபுல்லு, ஏன்னா ஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஃபுல்லாக. ஏன்னா அந்த டயத்தில் மெமரி ஃபுல்லு, அது இது ஃபுல்லு அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருந்துச்சு. என்னடா ஒரு சில வீடியோஸ்லாம் எடுக்கவே முடியல, அந்த மாதிரி தான் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து புதுசாக போயிட்டுருக்கேன். இன்றைக்கி டே 16. ஃபுல்லாக நம்ம சென்னையிலேருந்து நீட்டாக போவோம். சரி, ஓகே. நேராக கடற்கரை வந்தாச்சு. இங்கேருந்து நேராக லைட்டாக காலையில் நினச்சிட்டு கொஞ்சம் ஏதாவது வியூ மாதிரி பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்தடுத்த ஊருக்கு போயிட்டே இருப்போம். ஃபுல்லாக போட்டு தான் தெரியுமே உங்களுக்கு, மெரினா பற்றி ஃபுல்லாக போட்டாக இருக்கும். அங்கங்கே குழந்தைங்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் கால் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்றீங்களா? சரி, ஓகே. நம்மளும் போய் காலில் நினச்சிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு எதாவது பேசிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. பா, எவ்வளோ நாள் இந்த சத்தத்தை கேட்குறதுக்கு தான் எவ்வளோ தூரம். அங்கேருந்து கிட்டத்தட்ட 16 நாளுங்க. இன்னும் நம்மளுக்கு 80லேருந்து 85 நாள் சம்திங் இருக்குது. பெரிய பயணமாக தான் இருக்குது. கடலோரமாக தான் ஃபுல்லாக போக்குறோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி அவுட்லைன் பிளாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு. என்னங்க அது? ஆமையா? ஆமாம், மாதிரி தான் தெரியுது. கடலோரம் கரை ஒதுங்கியிருக்கா? அடா ஆமாங்க, ஆமாம் தான். ஐயோ, ஒரு மாடு இருக்கே, செத்து போயிருக்குங்க. ஆக்சுவலாக ஒதுங்கியிருக்கு, செத்து தான் ஒதுங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆமை இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. காஞ்சி போய் ஒரு மாறு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆமையே பார்க்குறேன். இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆமை சின்ன ஆமை பார்த்துருக்கேன், ஆனால் அவ்வளோ பெரிய ஆமை இப்போ தான் பார்க்குறேன். ஓகே. சென்னையில் சார்ஜ் போட்டால் கொஞ்சமாக சார்ஜ் போட்டால் 10 ரூபாவாம், ஃபுல்லாக சார்ஜ் போட்டால் 20 ரூபாவாம். சார்ஜ் சில இடம் போடவே விட மாட்டாங்க, சில இடத்துல போட்டால் அந்த மாதிரி சார்ஜஸ் கேட்குறாங்க. வ்ளாகர்ஸ்க்கு இது ஒரு மைனஸ். அதுவும் ஃபோனில் வேறு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, இந்த ஃபோனில் தான் பேசுகிறது, இந்த ஃபோனில் தான் எடிட் பண்ணுறது, இந்த ஃபோனில் தான் சார்ஜ் போட்டு அடுத்தடுத்து நிறைய ஸ்டோரேஜெல்லாம் மேனேஜ் பண்ணுறது. சில ஸ்டோரேஜெல்லாம் கரெக்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, ஓகே. ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கலாம். பட் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம விளாக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. காஞ்சிபுரமில் சில தேவையில்லாத ஃபுட்டேஜ் தான் இருந்துச்சு, பட் அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சரின்ட்டு நேராக சென்னைக்கும் வந்தாச்சு. சென்னைக்கு ஒரு இந்த மாதிரி ஆமை இந்த மாதிரி இருக்குல்ல,
இந்த மாதிரி புதுசாக எதாவது காட்டுவோம். இப்போயும் கோயிலில் தானே காட்டுறோம். எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு காத்துக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு புகை இல்லைன்னா அதிசயம் ஏதாவது பார்த்தோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது புதுசாக காட்டுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரி, ஓகே. கொஞ்ச நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு, செம்ம காற்று அடிக்குதுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே நான் அந்த ஊர் பார்த்துட்டு கொஞ்சம் வேணுமா அப்படியே நம்ம கிளம்புவோம். ஆனாலும் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குங்க. என்னென்னா மதுரையிலேருந்தே லிஃப்ட் கேட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டு சென்னையில் வந்து இப்போது பார்க்குறேன். கடற்கரையை பார்க்கும்போது அப்பாடான் இருக்கு. சரி, ஓகே. இதை ஒட்டி தான் நான் போகிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் இருக்கும். இன்னும் பார்ப்போம். வந்தாச்சு. லைட்டாக வந்ததுக்கு அப்படியே காலை நனைச்சிட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்த ஊர் பாண்டிச்சேரிக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ அப்படியே காட்டிக்கிட்டு அப்படியே நம்ம போய் வேண்டியது. இன்றைக்கி 16வது நாள். நாளைக்கு 17. பார்ப்போம். ஏதாவது புதுசாக வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். இங்கேருந்து அப்படியே நம்ம நேராக பாண்டிச்சேரி போக முடியுதான்னு பார்ப்போம். லிஃப்ட் கேட்டு வழக்கு போல். சப்போஸ் அப்படி போக முடியலன்னா அப்படியே நம்ம எங்கேயாவது நல்ல ஒரு இடமா பார்த்துட்டு சேஃபாக இருந்துட்டு அப்படியே நம்ம அடுத்த நாள் அப்படின்னு போயிட்டுருப்போம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. கடலோர நாட்கள் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை. கடலோர பயணங்கள் சொல்கிறதா எப்படி சொல்கிறது, அந்த கடலோரமாக போயிட்டுருக்கிறது வந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து 50 தாண்டி போயிட்டுருக்கு. சப்ஸ்கிரைபரை சொல்கிறேன், 50 தாண்டி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம சேனல் வந்து 50 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் அவ்வளோவா எதிர்பார்க்கல. டக்குன்னு வேகமாக வரும்ன்ட்டு நம்ம வேகமாக வந்துட்டோம் அவ்வளோ சீக்கிரமாக. அதே மாதிரி யூடியூப்பில் ஷார்ட்ஸ் லைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எனபிள் ஆகிருக்கு. 50 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் அது வந்து எலமன் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ ரீச் ஆகிருக்கு. அதனால் வந்து இன்றைக்கி 5 o'clock வந்து லைவ் வந்து வரலான் இருக்கேன். பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்குறப்போ லைவ் முடிஞ்சிருக்கும். பார்ப்போம் எப்படி வந்து மக்கள் இருக்காங்க, எப்படி நம்மளை சேனலை வந்து எப்படி மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஈவினிங் 5 o'clock பார்ப்போம் எப்படி இருக்க போகுது. அப்படியே கடலோரமாக போயிட்டுருக்கேன். பார்த்தா வந்து சின்ன பார்க் மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். லைவ் ஷார்ட்ஸ் லைவ் தான் எனபிள் ஆகிடுச்சு. சரி லைவ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் 24 hours ஆகுமா எனபிள் ஆகிறதுக்கு. அடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு லைவ் வந்துச்சுன்னா நாளைக்கு ஷார்ட்ஸ் லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் சொல்லியிருக்கேன். நீங்களும் பாருங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி புதுசாக வ்ளாக் பண்ணுறது நிறைய பேர் தெரியாது, நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஓகே. இப்போ வந்து நேரம் வந்து சேம் பாண்டிச்சேரியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ எங்கேயாவது சப்போஸ் போனோம்னா அப்படியே நம்ம இந்த வீடியோவை இன்றைக்கி முடிச்சுருவோம். பெசன்ட் நகர் பீச்சுக்கு தாங்க வந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி நல்ல ஒரு சேராக பார்த்தோன்னே உட்காருன்னு தோணுச்சு. சரிட்டு உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். நல்ல ஒரு வியூ. சரின்ட்டு உட்காந்தாச்சு. அமைதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதான் உட்காந்துட்டு ஆக்சுவலாக நம்ம வந்திருக்கிறது என்னென்னா பெசன்ட் நகர் பீச் இருக்குல்ல, அது பக்கம் வந்திருக்கோம். இன்னும் என்ன நீங்கள் சென்னை தாண்டலையான்னா கொஞ்சம் மெதுவாக போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஆக்சுவலாக மதுரையிலேருந்து இங்கே சென்னை வர்றதுக்கு நிறைய ஊரை தாண்டி வந்துடுறதுக்கு ஆல்சோ இன்னையோட 16 நாள் ஆயிடுச்சுல. ஸோ கொஞ்சம் வேகமாக வந்த மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு இப்போலேருந்து கொஞ்சம் மெதுவாக போவோம், ரொம்ப மூச்சு வாங்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போவோம்னு சொல்லிவிட்டு வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி லைவ் வரலான்னு பார்த்தா இப்படி வர சம்பவம் ஆயிடுச்சு. 24 hours அவங்க செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 24 hours அப்புறம் தான் நீங்கள் லைவ் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மேக்ஸிமம் நான் பெசன்ட் நகர் பீச் பக்கத்தில் எங்கேயாவது தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அங்கே தூங்கிட்டேன்னா நாளைக்கு மார்னிங் வந்து எந்திரிச்சிட்டு அங்கேயே லைட்டாக ஏதாவது காமிச்சிட்டு அப்படியே நம்ம ஈவினிங் 5 o'clock போல் லைவ் வந்துடுவோம். பார்ப்போம். நிறைய பேர் வாங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள், நிறைய பேருக்கு சொல்லுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்காடுறேன் பாருங்கள். இந்த வியூ காட்டுறேன் பார்க்குறீங்களா? சூப்பராக இருக்குல்ல? ஒரு 10 நிமிஷம் மூச்சு வாங்குது. சரி உட்காருவோம். என்ன ஒரு பிரச்சனைனா, நார்மலாக நடந்து வந்தால் நடந்து வந்துருக்கு. இவ்வளோ பெரிய பேகு, இந்த 2 பேக்கை வச்சு உள்ள சாப்பாடு வேறு இருக்கா, அதனால் இது ஒரு சர்வைவலாக இருக்குது. என்ன பண்ணுறது? நான் சைட் அடிக்கிறான் பாருங்க. இப்படியா? ஓகேங்க, ஆல்மோஸ்ட் சென்னை வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தேன். பட் வந்து ஃபுல்லாக வந்து பீச்சு தான். பட் வந்து நாளைக்கு அந்த பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே நாளைக்கு லைவும் வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். டே 17 பார்க்கலாம். ஓகே, பாய்.